தேவனுடைய நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. இன்றைய நாளின் தியானத்திற்கான வசனம் சங்கீதங்களின் புத்தகம் 23ஆம் சங்கீதம் 1வது வசனம். கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார், நான் தாழ்ச்சி அடையேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவை குறித்தும் நம்மை குறித்தும் வேதத்தில் பல அடையாளங்களாக சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு இடத்துல இயேசுவை அப்பமாக காட்டப்பட்டிருக்கிறது, இன்னொரு இடத்துல இயேசுவை ஒளியாக காட்டியிருக்கிறார், இன்னொரு இடத்துல ஆண்டவர் தன்னை வழி, சத்தியம், ஜீவன் என்று சொல்லியிருக்கிறார். இங்கே சங்கீதக்காரன் எழுதுகிறான், கர்த்தர் என் மேய்ப்பராய் இருக்கிறார். ஆண்டவர் மேய்ப்பனாம், நாம் எல்லாரும் ஆடுகளாம். கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருக்கிறாரா? கர்த்தர் உங்கள் மேய்ப்பராய் இருந்தால் நீங்கள் எந்த காரியத்திலையும் தாழ்ச்சி அடைவதில்லை. மேய்ப்பன் என்று சொன்னால் ஒரு ஆட்டை நடத்துகிறவர். உங்களை யார் நடத்துகிறது? பணம் உங்களை நடத்துகிறதா? அல்லது சூழ்நிலைகள் உங்களை நடத்துகிறதா? அல்லது மனிதர்கள் உங்களை நடத்துகிறார்களா? அல்லது நீங்கள் ஏதோ சுய அறிவில நடக்கிறீர்களா? கர்த்தர் உங்கள் மேய்ப்பராயிருந்து உங்களை நடத்தினால் வேதம் சொல்லுகிறது, நீங்கள் தாழ்ச்சி அடைவதே இல்லை, நீங்கள் வெட்கப்பட்டு போவதே இல்லை. இந்த நாளிலே மற்ற எல்லா காரியங்களையும் தூக்கி எறிந்து விட்டு கர்த்தரையே உங்கள் மேய்ப்பராய் வைத்து ஒவ்வொரு நாளையும் துவங்குங்கள். நீங்கள் தாழ்ச்சி அடைவதில்லை. God bless you.